ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் பையனோட லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய கேரட் சாதம் தான் பண்ணியிருந்தேன். வாங்க பார்க்கலாம். பேனில் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு தாளிச்சுக்கோங்க. முந்திரி வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்து வதக்கிக்கோங்க. 2 கேரட்டை நல்லா தொலியெல்லாம் சீவி துருவி சேர்த்துருக்கேன். கேரட்டோட மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க. ரொம்ப நேரம் தண்ணிலாம் தொளிச்சு வேக வச்சா அதோட சத்துக்களே போயிடும். 3 நிமிஷத்தில் அழகாக அது மூடி வச்சாலே வெந்து சாஃப்ட் ஆகிடும். இதோட நான் பருப்பு பொடி சேர்த்துருக்கேன். நம்ம சாதத்துலலாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட வீட்டிலே திரிச்சு வச்சுருப்போம் பாருங்கள், அந்த பருப்பு பொடி தான் இது. ப்ரோட்டீனும் சேர்த்த மாதிரி ஆச்சு, குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த பவுடர் இல்லைனா பொட்டுக்கடலையை லைட்டாக பவுடர் பண்ணி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பவுடர் நான் எப்போதுமே வீட்டில் வச்சுருப்பேன். பொரியல், மிக்ஸ்டு ரைஸுக்கெல்லாம் போட்டு தான் செய்வேன். கருவேப்பிலை பவுடர் சேர்த்துட்டு 1 கப் சாதமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கேரட் சாதம் ரெடி. என் பையனுக்கு கெட்டி தயிரோடு சாப்பிட பிடிக்கும், ஸோ நான் கெட்டி தயிர் கொடுத்தேன். நீங்கள் வேணும்னா ஆனியன் ரைத்தாவோட கொடுங்க. பாய்.